ஹலோ வணக்கம் மக்களே. ஹலோ செக் செக் 1 2 3. வணக்கம் சாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 4க்கான தமிழ் டப்பிங் ஏப்ரல் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? முக்கியமாக இந்த சீசன் 4ல இருக்கிற பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ல மொத்தமாக 28 எபிசோட் இருக்குது. பார்ட் 1ல 16 எபிசோடும் பார்ட் 2ல 12 எபிசோடுமே இருக்குது. சரி, இதோட இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி முடியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்னடி சொல்ற? என்னடா இதுக்கப்புறமா இன்னும் 2 எபிசோட் இருக்குது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்போ அந்த 2 எபிசோட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 22க்குள்ளேயே இந்த 2 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் முக்கியமா ஏப்ரல் 15 அன்னைக்கு இந்த 2 எபிசோடுமே ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸுமே இருக்குது. எல்லாம் டெக்னாலஜி. சரி, இந்த சீசன் 4ஓட தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு என்றதை பாக்குறதுக்கு முதல் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த சீசன் 4ஓட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நினைச்சதை விட சூப்பரா இந்த தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. முக்கியமா டயலாக்ஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்திருப்பாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் அப்படி எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சீசன் 4ல நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒருத்த மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரிஞ்சு கை வைக்கணும். அப்ப தெரிஞ்சும் கை வச்சா நான் லைப்ரரியில இருக்கும் போதுதான் ஜீ கூட பழக ஆரம்பிச்சேன். நீ தடையா நிக்காத. கொல்றதால மட்டும் ஏலியன்ஸோட பிரச்சனை தீந்திர போறது. அப்ப ஏலியன் தானா? என்ன கொல்ல போறியா? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்போ அதுக்கு பதிலா நீங்க ஜேகேஆர் பிரதர்ஸ் சந்திக்க வைக்க போறீங்களா? இது என்ன டயலாக்? எவன் எழுதி போட்டான்? நானே எழுதேன். பெரிய கவிப்பேரரசு வைரமுத்து எழுதுறாரு. ஆனி, அப்புறம் அந்த ஏரன் எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான். முக்கியமாக இந்த அனிமையை ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்பில் பார்த்தவங்களுக்குமே ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்படித்தான் இந்த அனிமையோட கதையுமே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதை தமிழ் டப்பில் பண்ணக்க கொஞ்சம் கவனமாக தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க ஈஸியாக பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. முக்கியமாக இந்த அனிமையோட சீசன் 1லேயுமே தமிழ் டப்பிங்கில் சில மிஸ்டேக் இருக்கே, அதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த சீசனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. ஆனால் அப்படி ஒன்றுமே அமையலை. ஏன்னா சீசன் 1 டப் பண்ணக்கையே அடுத்தடுத்த சீசனை டப் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் தப்பா தெரியலையா? ஸோ அதனால மிஸ்டேக் எல்லாமே கண்டிப்பாக இந்த அனிமையிலே இருக்கு. முக்கியமாக இந்த அனிமே ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்க கண்டிப்பா இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்க வச்சு செய்வாங்க. ஏன்னா ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு அனிமியை தமிழ் டப்ல எடுத்து பண்ணக்கு அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணுமோ அப்படி பண்ணாம ஏனோ தானோன்னு தான் பண்ணி நம்ம அனிமி டைம்ஸுமே இந்த அனிமியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இப்போ ரீசெண்டா நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் ஆகிற அனிமியுமே அப்படித்தான் இருக்குது. ஏய், நான் செத்துறேன்டா, போப்பா, என் படத்தை தாண்டி போ. சரி, இப்போ கூட நம்ம அனிமி டைம்ஸ்ல ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் ஆன ஒரு 2 அனிமியோட ரீடப்புமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்குது. எதுக்கு இதை மறுபடியும் ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்கன்னே தெரியல. ஏற்கனவே இந்த அனிமி கிரஞ்சிரோல இருக்கிறதால அதை பார்த்துட்டு இவங்களுக்குமே டப் பண்றதுக்குமே ஈஸியா இருந்திருக்கும். ஸோ அதனாலயுமே இவங்க ஈஸியா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மட்டும் இல்லாம த மேஜிக்கல் கேர்ள் த ஈவில் என்ற ஒரு புது அனிமியுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமில மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. ஒரு எபிசோடுமே 12 நிமிஷம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த அனிமில ஹீரோவும் ஹீரோயின் தான் நிறைய இடங்கள்ல வருவாங்க. ஸோ ஈஸியா 2 கேரக்டருக்கு ஈஸியா 2 பேரை பிடிச்சி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இது கூட பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு முதல் 18+, அதாவது ஒரு 3-4 கெண்டாய சென்சார் பண்ணி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா என்ற டப்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா தெரியல. ஏன்னா அதுல ஒரு கதையுமே இருக்காது. ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு 6 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனாலயுமே டப் பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமி டைம்ஸ்ல எந்தெந்த அனிமியை டப் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ அப்படியான அனிமியை தான் இவங்க தேடி பிடிச்சி டப் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அப்படித்தான் நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் ஆன சாங்க்ரிலா ஃப்ரண்டர் மற்றும் யூ ஆர் மிஸ் சர்வன்ட் அனிமியுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா கிரஞ்சிரோல் டப்பே ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் முக்கியமா நம்ம ஒன் பீஸ் அனிமியுமே தமிழ் டப் பண்ற பேர்ல இப்ப கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ல வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சீசன் 1ஓடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. No words. Crying is only coming. சரி, யாரும் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அனிமியை தமிழ் டப்பிங்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்ல சப்டைட்டிலோட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு வெர்த்தான ஃபீலிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.